எதுலனா வெப்ல ட்ரீம்ல HTML ஓகே எதுல கொடுத்தேன் சைட் 1 இப்போ இந்த சைட்டோட நேம் செலாகோ ஃபோல்டர் நேம் SCLECO clone அப்படினு போட்டுக்கறேன் cloneனா என்னன்னா இத அப்படியே காப்பி பண்ண போறோம் அப்படினு நான் சொல்ல போறேன் இத செலாசி ஓடி பாத்துட்டு ஓகே இத எடுத்துட்டு வந்து என்னுடைய remove dream folderல HTML basicல இது ஓகே ஃபர்ஸ்ட் இது வந்துருச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன் எதுக்காக இந்த ஃபோல்டர்னா CSS எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறது நெக்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன் இமேजेस எதுக்குனா இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணலையே அப்படியே எல்லாமே ராவானா இருந்துச்சு அது இருந்துச்சு இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டை க்ளோன் பண்ண போறீங்க அந்த ஃபைலை அந்த இடத்துல வெச்சிருங்க ஓகேங்களா அந்த ஃபைலை அந்த இடத்துல வெச்சிருவோம் இப்போ இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா index.html அப்படினு ஒரு ஃபைலை கிரியேட் பண்றோம் இது எதுக்காக நான் கிரியேட் பண்றோம் அப்படினா இந்த இத வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சோ இதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி style.css நீங்க எழுதிருப்போம் டைரக்ட்டா style.css ன்னு போட்டுருவோம் இப்போ ஒரு ஃபோல்டருக்குள்ளார நம்ம கொடுக்க போறோம் CSS ஃபோல்டருக்குள்ளார இதை எப்படி நான் லிங்க் பண்றது இதுக்கு யாராச்சும் வருவாங்களா மேஸ்திரி கொத்தனார்னா யாரும் வர மாட்டாங்க CSS ஃபோல்டரை மென்ஷன் பண்ணிட்டு என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேமோ கொடுத்துறோம் இப்போ அந்த ஃபைலையும் நான் இங்க கிரியேட் பண்ணிக்கிறேன் style.css இது எல்லாமே எந்த இடத்துல இருக்கணும் அப்படினா நம்ம வர்க் பண்ற இந்த ஃபோல்டருக்குள்ளார இருக்கணும் ஓகேவா இத காப்பி பண்ணிட்டு வந்து இந்த வர்க்கிங் டைரக்டரியில இருந்திர கூடாது இதுக்குள்ளாரியே தான் எல்லா அசெட்டும் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சிடுச்சா ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர் style.css இதுக்குள்ளார கிரியேட் பண்ணிட்டேன் சோ இதுல நான் ஃபர்ஸ்ட் ரூலே என்ன எழுத போறேன்னா இத போட்டுட்டு margin 0 padding 0 எல்லா எலிமெண்ட்டுமே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா CSS இல்லாம வரணும் அப்படினு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நம்மளுடைய HTML ல போய் அவங்களுடைய டைட்டில எடுத்தேன் ஐகான் வச்சிருக்கானா அதையும் எடுத்துருவோம் இதையும் எடுத்து போட்டுப்போம் என்ன ஐகானுக்கு இதை மட்டும் ஃபுல் URL கொடுக்கணும் இந்த மாதிரி ஃபுல் URL கொடுத்தா இது பேர் என்னன்னு சொல்லுவாங்க absolute URL ஓகே சரி அவங்க ஆனா ஃபுல் URL கொடுக்கல ஜஸ்ட் இத மட்டும் தான் கொடுத்திருக்காங்க assets image save icon ஏன் அந்த மாதிரி கொடுத்தாங்க உங்க ரிலேட்டிவ் அதேதான் அவங்க அந்த ஃபோல்டருக்குள்ளாரே இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு அது ரிலேட்டிவ் URL நம்ம டைரக்ட்டா அங்க இருந்து எடுக்கிறோம் ஓகேவா அதனால நம்ம அந்த மாதிரி பண்ண கூடாது சாமி கண்ணு குத்திரும் ஓகே நமக்கும் இண்டெக்ஸ் அது வந்துடுச்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த விஷயத்தை நம்ம ரெடி பண்ணியாச்சு நீங்க பண்ணும்போதும் நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த விஷயத்துக்கு தேவையானது ஓகேவா அதாவது தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரும் ஐகான்ஸ் தேவைப்படுது font family தேவைப்படுது ஓகேவா ஐகான்ஸ்க்கு font have some இங்க இருந்து அத காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு இதெல்லாம் தேவையில்லை நான் இடத்த அடைச்சு போடுறேன் ஓகே இது கூடயே நான் என்ன பண்றேன்னா நம்மளுடைய லிங்க் href CSS ஃபோல்டர்ல style.css நான் லிங்க் பண்ணிக்கிறேன்
கரெக்டா? style.css எடுத்துட்டு வந்து வச்சுக்க போறேன். வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஃபைலை வியூ பேஜ் சோர்ஸ் பாருங்க. நம்ம இதுல இமேஜ் வருது, கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. இதுல நம்ம எழுதின கோடு கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா கரெக்டா ரெண்டர் ஆகுதுன்னு அர்த்தம். இதுல கண்டிப்பா வந்துடும், ஏன்னா நம்ம லைவ் லிங்க் தான் ரிலேட்டிவ் யூஆர்எல் பதிலாக அப்சல்யூட் யூஆர்எல் தான் கொடுத்துருக்கோம். ஒன்னே ஒன்று மட்டும் தான் ரிலேட்டிவ் நம்ம ஃபோல்டர்ல இருந்து வர்றது. ஓகேவா? சரி, எடுத்துட்டு வந்து வச்சாச்சுப்பா. இப்போ ஃபாண்ட் ஆவசமுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி கூகுள் பாண்ட்ஸ் இதுக்கு போறோம். இதுல ஆல்ரெடி நான் சூஸ் பண்ண என்னுடைய இந்த இதுக்கு கெட் எம்பெடட் கோடு போயிட்டு இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இதுலேயுமே ஏதாவது தேவையில்லாத இன்டெகிரிட்டி இருந்தால் தூக்கிடும். இதை எடுத்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த எலமெண்ட்டை சரி ஓகே அடுத்து சொல்ல பாடி டேக்குக்கு வந்துருச்சா? இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலியை இப்போ நான் என்ன பண்ண ஏதோ நடந்துச்சு, என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. ஃபாண்ட் ஃபேமிலி ஒருத்தர் வந்து பாடியில வச்சிருக்கீங்க. பாடியில என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் மாறுது. எக்ஸாக்ட்லி. நான் இதுக்கு முன்னாடி H1க்கு ஃபாண்ட் ஃபேமிலி, பேராகிராஃப்க்கு ஃபாண்ட் ஃபேமிலின்னு கொடுக்குறேன்ல. இப்போ என்ன சொல்றேன்னா எது வந்தாலும் நான் அந்த ஃபேமிலி தான் கொடுக்க போறேன். ஓகேவா? இது கீழே 1000 எலமெண்ட் நான் கிரியேட் பண்ணாலும் எனக்கு அந்த ஃபாண்ட் ஃபேமிலியை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்றதுக்காக நான் என்ன செய்யறேன் அப்படின்னா குளோபலா இந்த இடத்துக்கு நான் போட்டேன் பாடி டேக்குக்கு மட்டும். ஏன்னா இந்த ஸ்டார் செலக்டர்ல போடல அப்படின்னா இதுக்கெல்லாம் எதுக்கு கொடுத்துக்கிட்டு. ஓகேங்களா? ஸ்டார் அப்படின்னா என்டையர் டாமு. ஓகே, எனக்கு டாமை பத்தி கவலையே இல்லை. பாடிக்குள்ளார இருக்கிற டேக் மட்டும்தான் எனக்கு இங்க டிஸ்பிளே ஆக போகுது. இந்த இடத்துல அது மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். அது மட்டும் எனக்கு இந்த மாதிரி வந்தா போதும். சரியா? ஓகே, எல்லாமே பக்காவா நம்ம நினைச்ச மாதிரி நடக்கட்டும். இது இல்லை அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையான விஷயத்த எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. ஃபாண்ட் ஃபேமிலி அண்ட் ஐகான்ஸ் ரெடியா இருக்கு. சரியா? இப்போ இந்த எங்கடா இது இந்த ப்ரீ ஹெட்டர் போட போறோம். ஓகே, இதனுடைய பேரு இது ஹெட்டர், இது ப்ரீ ஹெட்டர் தானே? ஆமா, ப்ரீ ஹெட்டர். ஃப்ரீயா போஸ்டா முன்னாடியே வந்திருக்கு ஒரு செக்ஷன். அந்த செக்ஷனுக்கு ஒரு பேர் போஸ்ட் நினைக்கிறேன், ஏதோ ஒரு பேருங்க. இப்படி ஒன்று வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நீங்க செக்ஷனை என்ன செய்யறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரிக்க தெரியலனா அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சும் வச்சுக்கோங்க. இந்த செக்ஷனு, அடுத்தது பேனர், இப்படி. ஓகேவா? என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னா இதுக்கு 3 செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா 3 செக்ஷனுக்கும் ஐடியை இங்க செட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒயர் ஃப்ரேமை ரெடி பண்ணுவோம். ஒயர் ஃப்ரேம்னா ஜஸ்ட் மேல இருக்கிறது மட்டும் தெரியும். மார்க்அப்னா டம்மி டேட்டா இருக்கும். ப்ரோட்டோடைப்னா ரியல் டைமாவே இருக்கும். சரி ஓகே, அதை நான் இன்னொரு நாள் சொல்லித்தரேன். இப்போ 3 செக்ஷனுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ 3 செக்ஷனுக்கு ஒன்றுத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஹைட்டுக்கு இந்த கலரை நான் முதல்ல எடுக்கிறேன். ரைட் கிளிக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த கலரை எங்க வச்சிருக்கான்னு பாருங்க. பேக்ரவுண்ட் கலர் இதோ இருக்கு பாருங்க.
இங்க வந்துச்சா, இதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி அந்த கலரே இருக்கும், இதோ வந்துடுச்சு. ஸோ இந்த கலரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு போஸ்ட் ஹெட்டருக்கு பேக்ரவுண்டு இந்த கலர், ஹைட்டு ஒரு 60ன்னு கொடுக்குறேன். எனக்கு இது ஓகே, 60 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்டர் பேக்ரவுண்டு இது, ஹைட்டு ஒரு 80 பிக்சல். ஓகேங்களா, இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா பார்டர் 1px சாலிட், சும்மா டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக. ஓகேங்களா, இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பேனர் பேக்ரவுண்டு ஹைட்டு 200 பிக்சல், பார்டர் ஷாக்கிங்க கார் சரியான கிளாஸ் போயிட்டு இருக்கணும். ஓகே, இந்த இதுக்குமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி வச்சுக்கிறேன். 3 செக்ஷனை நான் இப்போதைக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, ஒன்னொன்னா தான் பண்ணுவோம், இருந்தாலும் உங்களுக்கு நான் சும்மா சாம்பிளுக்கு சொல்றேன். இதுல யாருக்கா டவுட் இருக்குன்னா கையை தூக்குங்க, நம்ம ஃபர்ஸ்ட் எழுந்து அப்படியே அழிச்சு விட்டுருவோம். எனி டவுட்? உமா சொல்லுமா, என்னமா டவுட்? அண்ணா அந்த 1px சாலிட் மட்டும் அது பண்ணி காமிக்கிறீங்களா மறுபடியும்? என்ன பண்ணனும்? பார்டர் கொடுத்திருக்கேன். இல்ல, அது நான் இன்னைக்கு ட்ரை பண்ணனா அது எனக்கு வரவே மாட்டேங்குது. என்னன்னு கொடுத்தீங்க? கீவேர்ட் என்ன கொடுத்தீங்க? இது பார்டர் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் பார்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் கொடுத்தா வரல, அதுக்கப்புறம் சாலிட் கொடுத்தாலும் வரல. எனக்கு அது கொடுத்த மாதிரியே கொடுத்தா அப்பயும் வர மாட்டேங்குது. ஓகே, பார்டர் 1px சாலிட் ஒயிட். ஓகேங்களா, இந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்க. வரல அப்படின்னா குரூப்ல போடுங்க. ஓகே, பார்டர் 1px. நான் வேற எதுவுமே, இது என்னன்னா ஜஸ்ட் ஒரு லே அவுட்டை பிரிக்கணும். இந்த இடத்துல நான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்க போறேன். எங்க இதை எடுத்துட்டு வந்து வைக்க போறேன். செகண்ட் லே அவுட்ல இதை எடுத்துட்டு வந்து வைக்க போறேன். 3வது லே அவுட்ல இதை வைக்க போறேன். ஏன்னா சின்னதா இருக்கே, போட்டுக்கோ. 200ன்றது 600ன்னு போட்டு 500ன்னு போட்டுக்கோ. என்ன நடக்க போகுது? ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, சும்மா இது ஒரு லே அவுட்டை பிரிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த செக்ஷனை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ண போறோம். இந்த இதை டார்கெட் பண்ண போறோம். ஓகேங்களா, சரி, வேற யாருக்கும் எதுவும் இல்லை. இப்போ நான் ஆல்ரெடி பிரிச்ச மாதிரி தான், லெஃப்ட் ரைட். எனக்கு அது என்னன்னு தெரியல. எனக்கு எப்ப 2 எலமெண்ட் ஒன்னா வருதோ அப்ப எனக்கு என்ன தோணும் அப்படின்னா இதை குரூப் பை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். அது யூஸ் ஆகுது ஆகல, ஆனா குரூப் பை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கான்டாக்ட் இமெயில், அது சி இமெயில் அப்படின்னு ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஏஹெச்எஃப் போடுறேன். ஏன்னா எனக்கு ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு குரூப் பை பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். நான் அதனால இதை நான் ரெடி பண்ணிடுறேன். ஸோ ஏஹெச்எஃப்ல venki@hotmail.com. ஓகே, இந்த இடத்துல ஐகான் வரப்போகும். இதே மாதிரி இன்னொரு காப்பி எடுத்து இந்த 2 எலமெண்ட்டுக்கு அது, இப்போ இந்த 2 எலமெண்ட்டுக்கு இன்னொரு இது சி ஃபோன் கான்டாக்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நம்பரே கொடுத்துருவோம். இப்போ இதை கொடுத்தாச்சு. இதுல நான் நேற்று என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா மெயில் டு அப்படின்னு போட்டு இதை எடுத்து
போட்டுடுங்க. டெல் அப்படின்னு போட்டு இதை எடுத்து போட்டுருங்க. ஓகேவா? எப்போ நான் எக்ஸசைஸ் கொடுத்தாலும் இது ஏன் போடலை அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகேவா? இதை எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. நம்மளுடைய எலமெண்ட்டு இங்கே இந்த மாதிரி வந்து நிற்குது. சரி, ஓகே, வந்துட்டு நிற்குது. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த செக்ஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறது. ஸோ ரைட்டு செக்ஷனுக்கு ஓடிடணும். ஓகே, ஸ்பேனு இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம ஐகானுக்கு போயிடுவோம். font have some icon. phone போட்டா இப்படி வரும். மொபைல் இப்போ இது கரெக்டாக வந்துடுச்சு. சரி, இப்போ இது எல்லாமே பக்காவாக வந்துடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம அலைன் பண்ணணும். ஓகே, இவரை அப்புறமா பார்த்துக்கலாம். இதை முதல்ல என்ன செய்யலாம்னா இதை ஈர்த்து போய் இந்த இடத்துல வைக்கலாம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் எழுதிப்போம். கிளாஸ் ஆக்டிவ். எதுக்கு ஆக்டிவ் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது மட்டும் தனியாக வேறு கலரில் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு மட்டும் நான் அந்த இதை எழுதிக்கிறேன். மற்றபடி மிச்சம் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஓகேவா? ஸ்பேன் டேகுக்குன்னே எழுதிக்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல சி இமெயில்னு இருக்குது. அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். C4 ரைட்டு எழுதியாச்சு. இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இதுக்கு மேலே இந்த இடத்துல ரைட் பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்க போகிறேன். டாப்பு 0 கொடுக்க போகிறேன். ரைட்டு 0 கொடுக்க போகிறேன். கலர் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. எப்படின்னா இதை பண்ணீங்க அகைன் இதை நம்ம இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம். ஃப்ளக்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட், அது நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதனுடைய பொசிஷனை நான் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் எனக்கு இது இங்கே வரணும் அப்படின்னா பாடி ஆஃப் த எலமெண்ட்டுக்கு தான் இந்த எலமெண்ட் வரணும். அப்போ நான் என்ன கொடுக்கணும்னா பொசிஷன் அப்சல்யூட். டாப் 0 சொன்னீங்கன்னா இது, ரைட் 0 சொன்னால் இது. இதில் யாருக்கா டவுட் இருக்கா? இருங்க, அருணேஷ் ஏதோ கேக்குறான், சொல்றா. இல்லண்ணா ஹாய் மாத்திட்டுண்ணா கீத் போட்டு சாசான்னு சாத்தி விட்டுருவோம். ஓகே, இந்த இடத்துக்கு இங்கே எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப எழுதின வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி பண்ணுங்க. நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா வெங்கடண்ணன் பண்ணா அழகா கோடு முத்து முத்தா வருது, நான் பண்ணா மட்டும் சிரிச்சுட்டு போயிடுது. ஓகே, எக்ஸாக்ட்லி அது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இவனு எப்பயுமே ஐடி இதுல மட்டும் ஒருத்தன் சூப்பரா கோடிங் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து மிரளவோ மயங்கவோ கூடவே கூடாது. ஓகேவா? அது இன்னைக்கு அவன்கிட்ட இருக்கு. ஓகேவா? நாளைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட வரும். எக்ஸாம்பிள் எனக்கும் அப்படிதான்.
நானா ஒருத்தர் நான் பார்த்தேன்னா எப்படா பேய் மாதிரினா கோடிங் பண்ற அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போக போக தெரிஞ்சு அவன் பேய்னா கிடையாது, எல்லாம் சப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அது எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க உங்களுக்கு அதை டீச் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேற கலர் வந்து சூஸ் பண்றோம். அவங்களுடைய இன்னொரு தீம் கலர் வந்து இந்த கலர். இந்த கலரை நம்ம எடுக்கணும். ஆக்டிவ்க்கு இந்த கலர் சொல்லியிருக்காங்க, இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்மளுடைய இதுக்கு இந்த இங்கிலீஷுக்கு நான் ஆக்டிவ்க்கு அந்த கலரை கொடுக்க போறேன். ஓகே, ஸோ ஃபாண்ட் வெயிட்டு போல்டு பண்றேன். போல்டு இல்லைனாலும் நீங்க இந்த 100 200 ஏதாவது போடுங்க. 700 இருக்கட்டும். ஓகே, ஃபாண்ட் வெயிட்டு 700 அப்படின்னு இருக்கு. இன்னும் ரெண்டுத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆமா ஒயிட் தான் இருக்கு. சரி, ஓகே, ஆக்டிவ்க்கு இருக்கிறத மட்டும் முதல்ல காப்பி பண்ணிடுங்க. ஆக்டிவ் கலரை காப்பி பண்ணிட்டு இங்க போட்டுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாண்ட் டேக்குக்கு கலரு ஒயிட் கொடுக்குறேன். ஸ்டாண்ட் டேக்குக்கு கலர் ஒயிட் கொடுத்தா எனக்கு இங்க வந்துடுச்சு. ரைட்டு காப் பண்ணி போடலையா? ஐயோ, பொசிஷன் அப்சல்யூட் ஜீரோ ரைட்டு ஜீரோ. லெஃப்டே கொடுத்துருவோம். ஓகே ஓகே, தேங்க்ஸ். மறந்து போய். ஓகே, இப்போ இது வரைக்கும் நமக்கு இப்படி வந்திருக்கு. இதுல நான் ஒரே ஒரு விஷயம் என்ன செஞ்சிருக்கேன்னா ஸ்பான் டேக் போட்டு கலர் ஒயிட்னு கொடுத்துருக்கேன். எங்கெங்கெல்லாம் ஸ்பான் டேக் இருக்கோ அது எல்லாமே ஒயிட்டா வந்துடும். உங்களுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, ஆனா இந்த இஎன் மட்டும் ஏனா வருது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்எஸ்ல லாஸ்ட் ரூல்ஸ் அப்ளைன்னு சொல்லுவோம். ஸ்பான் டேக்ல எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கலர் ஒயிட். இந்த ஆக்டிவ் இருக்கிற இடத்துல மட்டும் கலர் ஒயிட்டை அடிச்சுட்டு இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஆக்குபை பண்ணும். ஏன்னா நான் லாஸ்டா அதுக்கு அந்த மாதிரி எதிர்க்கேன். கிளாஸ் ஆக்டிவ் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஆக்டிவ்க்கு என்ன கிளாஸோ அதுதான் இங்க ரெப்ரசன்ட் ஆகும். ஆக்டிவ்க்கு நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அந்த கலர் தான். இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருக்கா, இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணி பாருங்க, நான் சொல்றது நடக்கும். ஸ்டாண்ட் டேங்குக்கு இனிஷியலா அது கலர் ஒயிட் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆக்டிவ்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணதால இங்க என்ன கலர் இருக்கோ அது போய் உட்காந்துட்டு. ஓகேவா? ஓகே, இதுக்கு இந்த ஓகே, இதுவே ஓகே. இப்போ இந்த ரைட்டை நான் இன்னும் கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு வந்துக்கிறேன். அவன் என்ன பண்ணியிருக்கான், என்ன அது இது ரைட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. டாப்பும் அதே மாதிரி அந்த பாக்ஸுக்கு சென்டரா. ஓகேங்களா? இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதையும் காப்பி பண்ணுங்க. ரைட்டு ரெஃப்ரெஷ். இந்த செக்ஷன் முடிஞ்சு போச்சு. இந்த செக்ஷன் ஒரே நிமிஷம் இருக்கணும். ஹலோ சொல்லுமாமா? சரி, ஓகேம்மா. ஒரே நிமிஷம் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு கண்டென்ட்டை ஒரே லைன்ல மாற்றணும். இது ரெண்டுத்தையுமே ஒரே லைன்ல மாற்றணும். இது ஏன் இந்த மாதிரி 1 by 1 கீழே வருது? கோடிங் போய் பார்ப்போம். இது ஒரு டிவ், இது ஒரு டிவ். ஓகேங்களா? இது பேரண்ட் வந்து பிளாக் லெவல் எலமெண்டா இருக்கிறதால அது 1 by 1 இருக்கு. நான் இது ரெண்டுத்தையுமே என்ன செய்ய போறேன் அப்படின்னா, என்ன பண்ணா எனக்கு ஒரே லைன்ல வரும்? இல்லைனா மாத்திரம். இப்போ இது ரெண்டு எலமெண்ட்டையும் சி இமெயில் டிஸ்பிளே
இன்லைன் அப்படி சொல்லியாச்சு. இப்போ இதையுமே டிஸ்பிளே இன்லைன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, இது வந்தாச்சு. ஸோ எனக்கு இந்த சி ஃபோனு இந்த இமெயில் இது ரெண்டு மட்டும் தான் இப்போ பேரண்ட். இந்த ரெண்டு பேரண்ட் கிட்டையும் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் கொஞ்சம் நவுந்துக்கோங்க, அந்த இடத்துல இருக்காதீங்க, அது சுக்கர மூளை அப்படின்னு சொல்லுங்க. இப்போ எனக்கு இது மூவ் ஆகும். நெக்ஸ்ட் மார்ஜின் டாப் இருக்கிறதுலே டேஞ்சர் இதுதான் 10px. ஓ சாரி சாரி, இந்த பேரண்ட் இருக்கு எதுக்கு இதை நான் மூவ் பண்ணுறேன். ஓகேவா, இந்த இடத்துல இருக்கட்டும். இப்போ இது வரைக்கும் எழுதுனதை லெஃப்ட்டுக்கு எழுதியிருக்கோம் மார்ஜின். நீங்கள் இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம், என்ன அப்படின்னா ஓகே பொசிஷன் ரிலேட்டிவ் பற்றி பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா இது வெயிட் இது ரெண்டு எலமெண்ட்டுமே இதோ பாருங்க, சி இதுவுமே பிளாக் ப்ளூ கலர் கோடு வருதா, இதுவுமே பிளாக். ஓகேங்களா, நமக்கு இந்த மாதிரி வரும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா இதை ரெண்டுத்தையுமே இன்லைனா மாற்றணும். சி இமெயிலையுமே இன்லைன் அப்படின்னு மாற்றுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இதையுமே டிஸ்பிளே இன்லைன் இப்படி மாத்திட்டா எனக்கு ஒரே இதுல வந்துடும். ஓகே, இது வரும்போது நான் இது ரெண்டுத்துக்குமே நம்ம சேம் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா காமன் கம்யூனி அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்போ நான் இதை காமன் கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று எழுதுறேன். இது என்ன நான் பண்ண போகுது அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே ஒரே விஷயத்த தான் சொல்ல போகும். ஓகேவா, கோடை ரிடியூஸ் பண்ணிக்க போறேன், டிஸ்பிளே இன்லைன். ஓகேங்களா, இது ரெண்டுமே என்ன செய்ய போறேன்னா சி இமெயிலையும் நான் அதை தான் கொடுக்க போறேன், சி ஃபோன்லையும் அதை தான் கொடுக்க போறேன். ஸோ பெட்டர் நான் ஒரு காமனான ஒரு கம்யூனிகேஷன் இதுக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னா இந்த மாதிரி எழுதி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இல்லைனா நான் ஒன்னொன்னுத்துக்கும் கொடுத்துக்கிறேன்னா அது உன்னுடைய இஷ்டம். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எனக்கு இந்த செக்ஷனை நான் மூவ் பண்ணிக்க போறேன். இந்த செக்ஷனை இந்த ரைட் செக்ஷனுக்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி லெஃப்ட் செக்ஷனுக்கு பண்ண போறேன். என்ன எனக்கு பொசிஷன் வச்சே பண்ண போறேன். பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தா என்ன நடக்கும்? பொசிஷன் அப்சல்யூட் டாப் 0 கொடுத்தா அது எந்த இடத்துல இருக்கும்? என்ன இடத்துல இருக்கோ அதே இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா, எனக்கு பொசிஷன் தான் யூஸ் பண்ணோம், ஆனா எனக்கு இது தேவை கிடையாது, எனக்கு இது தேவை கிடையாது. அப்ப நம்ம என்ன எலிமெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பொசிஷன் ரிலேட்டிவ்னு ஒன்று இருக்கு. ஆனா நம்ம மார்ஜின் டாப் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ரிலேட்டிவ் சும்மா தானே இருக்கு. அதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு சொல்றோம். பொசிஷன் ரிலேட்டிவ் சொன்னா எந்த இடத்துல அந்த எலிமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சோ அதுதான் பாடி ஆஃப் த எலிமெண்ட். அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணதே பாடி ஆஃப் த எலிமெண்ட்ல தான். இல்ல நீங்க இங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் இதுதான் பாடி ஆஃப் த எலிமெண்ட் நினைச்சுக்கோ. அப்ப நீங்க டாப் 10 அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்கிற இடத்துல இருந்தே தான் மூவ் ஆகும். ஓகேங்களா, நீங்க இதுக்கு மார்ஜின் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரிலேட்டிவோட யூசேஜ் சொல்றேன். ஓகேவா, இந்த எலிமெண்ட்டுக்கு நீங்க பொசிஷன் இப்ப பாருங்க, இந்த ரைட்டுக்கு பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்ததால நம்ம அங்கெல்லாம் வந்துருச்சு. இதுவே நீங்க ரிலேட்டிவ்னு கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கதையே வேற. ஓகே, ரிலேட்டிவ்னு கொடுத்திருந்தா இந்த இடத்துல இருக்கா டாப், இங்க இருந்து அது இருக்கிற இடத்துல இருந்து தான் அது மூவ் ஆகும். ஓகேவா, அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு இருக்கிற இடத்துல இருந்து மூவ் ஆனா போதும், லெஃப்ட் ரைட்டு அது மட்டும் மூவ் ஆனா போதும். இப்ப லெஃப்ட் எலிமெண்ட்டுக்கு நான் பொசிஷன் ரிலேட்டிவ் யூஸ் பண்றேன். நீங்க மார்ஜின் பேடிங் யூஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, டாப் 10px அப்படின்னு கொடுக்கும். நெக்ஸ்ட் லெஃப்ட் 15px. ஓகே, சரி. இதுல இன்னொரு விஷயம் நடக்கும். இப்ப நான் ஆட் பண்ணும்போது எனக்கு இது வந்துச்சு. பாருங்களேன், இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் வரும். எதுக்காக இந்த எலிமெண்ட் வருது? ஓகேங்களா, ரிலேட்டிவோட யூசேஜ் புரிஞ்சிச்சுங்களா? இப்ப எதுக்காக இந்த எலிமெண்ட் வருதுன்னா டிஃபால்ட்டா ஒரு எலிமெண்ட் இங்க தான் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதனுடைய பொசிஷனையே நான் மூவ் பண்ண போறேன். அப்படின்னா
இந்த எலமெண்டோட பாடி இப்ப இங்க ஓகேங்களா, இதனுடைய வித் 100% அப்படின்றது இதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குது. ஏன்னா இங்க எவ்வளவு தூரம் நீங்க மிஸ் பண்ணீங்களோ அதை எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இங்க ஆக்குபை பண்ணுது ஓகேங்களா. ஸோ எப்பயுமே இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்க லெஃப்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. பட் இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு டாப் 0ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இருக்கிற இடத்துல இருந்தே தான் வரும். இதுவே பொசிஷன் அப்சல்யூட் டாப் 0 சொன்னீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அதே முடிக்கணும்னு சொல்லாதீங்களா, நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தானே நான் சொல்றேன். ஓகே, இப்போ நான் போஸ்ட் தியேட்டருக்கு எல்லா போஸ்ட் தியேட்டருக்கும் நான் என்ன செய்யறேன், ப்ரீகாஷன்ஸா ஓகே அது அப்புறமா லெஃப்ட்டுக்கு மார்ஜின் லெஃப்ட் 10 px margin top 10 px இவ்வளோ தூரம் நான் வச்சிருக்கேன், லெஃப்ட்டுக்கு எவ்வளோ தூரம் வச்சிருக்கேன். சரி, இப்போ ஒன்றா சி இமெயிலுக்கு எதா பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இதனுடைய கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. எல்லாத்துக்குமே காமன் கம்யூனிகேஷன்லேயே கலர் இந்த கலரை கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த கலர் கொடுத்தோன்னே இந்த இதுக்கு மட்டும் வந்துச்சு. ஆனால் எதுக்கு நான் இந்த இதுக்கு நான் மாறல, ஏஹெச்எஃப்க்கு நம்ம தனியாக தான் கொடுக்கணும் ஓகேங்களா. கலர் காமன் கம்யூனிகேஷனுக்கு இந்த கலரை எடுத்து இங்கே வைக்கிறேன். ஓகே, இங்கே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த ஏ டேக்குக்கு நான் மாற்ற போகிறேன், ஏ டேக். சரி, இப்போ இன்னொரு விஷயமும் ஆட் ஆகிக்கும். ஓகே, அது என்ன அப்படின்னா, கலர் கம்யூனிகேஷன்ல இருக்கிற ஏ டேக்குக்கு அப்படின்னு நான் நெஸ்டட் கிளாஸ் எழுத போறேன். கலர் கம்யூனிகேஷன்ல இருக்கிற ஏ டேக் அது எப்படி நான் எழுதுவீங்க அப்படின்னா, கலர் கம்யூனிகேஷன்ல இருக்கிற ஏ டேக்குக்கு கலர் ஒயிட், கலர் கம்யூனிகேஷன்ல இருக்கிற ஏ டேக். இல்ல எனக்கு அது புரியல. இல்ல எனக்கு அது புரியல அப்படின்னா இங்க ஏதாவது ஹெச்எஃப் டேக் இருக்கா? இல்ல ஓகேங்களா, எனக்கு அது தேவை கிடையாது. நான் இதை மட்டும் வச்சு ஏ டேக்குக்கு எழுதுங்க அப்படின்னா எழுதிடும். ஓகே, வந்துடும். ஓகேவா, எதுக்காக அப்புறம் நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம இன்னொரு ஏ டேக்குக்கு வந்து நம்ம வேற ஏதாவது சிஎஸ்எஸ் எழுதுவோம் ஓகேங்களா. இந்த மாதிரி நெஸ்டட் கிளாஸ் எழுதுனீங்க அப்படின்னா காமன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்எஸ் கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு ஏ டேக்குக்கு மட்டும் இன் ஃபியூச்சர் நம்ம அதே விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. மேபி யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாம போகலாம். ஓகேவா, அப்படி நீங்க வரும்போது இதனுடைய பேரண்ட்டையும் எடுத்துக்கலாம். லெஃப்ட்ல இருக்கிற காமன் கம்யூனிகேஷன்ல இருக்கிற ஏ டேக் திரும்பவும் லெஃப்ட் நீங்க ஏதோ ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணாலும் போஸ்ட் ஹெட்டர்ல இருக்கிற லெஃப்ட்ல இருக்கிற இந்த மாதிரி நெஸ்டடா நீங்க எழுதலாம். அப்படின்ற எழுதுனீங்கன்னா என்னன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இதுல இருக்கிற லெஃப்ட்ல இருக்கிற கலர் கம்யூனிகேஷன்ல இருக்கிற ஏ டேக்குக்கு அப்படி நீங்க எழுதலாம். ஆனா இந்த மாதிரி எழுதுனா என்ன நடக்கும்னா ஸ்பீடா ஒரு விஷயத்த அக்சஸ் பண்ணும். ஏன்னா அதுக்கு தெரியும் போஸ்ட் ஹெட்டர் லெஃப்ட் கலர் கம்யூனிகேஷன் காமன் கம்யூனிகேஷன் ஏ டேக். ஓகேவா, இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி பண்ணோம்னா டைரக்டா ஏ டேக்னே எழுதலாம்னா தாராளமா எழுதலாம். இன்னொரு விஷயம், இந்த ஏ டேக்குக்கு மெயில் ஃபோன் இப்படின்னு ஒன்று பண்ணிட்டு கூட பண்ணலாம். ஓகேங்களா, there are plenty of ways to do CSS. ஓகேவா, அதுல எது நமக்கு பெஸ்ட், எது நமக்கு ஈஸியா புரியுது அப்படின்னு பாருங்க. இருக்கிறதுல பெஸ்ட் வே என்ன அப்படின்னா பேரண்ட் கிளாஸை டிபெண்ட் பண்ணி எழுதுறது தான் பெஸ்ட் வே. இப்படி வச்சு எழுதுறது தான். ஏன்னா இது முதல்லயே சொல்ல, இதுக்கு முன்னாடி சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னு சொல்ல, இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னு சொல்ல. இது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கோடிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய கேள்வி கணைகளை கொடுக்கலாம்.
என்ன கேள்வி கேட்ட? நம்ம அப்ப அந்த AHFS டேக்ல வந்து அந்த கீழ அண்டர்லைன் வருதுல, அது இதுலயே எடுத்துக்கலாமா கம்யூனிகேஷன் வேலையே? இதுலயேவா? ஆமா கம்மி. இதுக்கு மேல தான் இந்த அதான் A பண்ண tag போறோம். A tag இல்ல இது எழுதி இருக்கும்ல, அதான்டா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு ஒர்க் ஆகும். ஏன்னா A tagக்கு தானே எழுதுறோம், ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த A tag இங்க இருந்து, அதாவது இந்த ஐகான்ல இருந்து கொஞ்சம் நவரணும், இந்த ஐகான்ல இருந்து கொஞ்சம் நவரணும் அப்படின்னு நான் சொல்றேன். இவங்களுடைய டிசைன் பார்த்தோன்னா கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, கொஞ்சம் நவுந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 A டேக்குமே நவரணும். 2 A டேக்குமே அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த டேக்ல இருந்து நவரணும். ஓகேவா? அப்ப பேரிங் லெஃப்ட் நவுந்துச்சா? கொஞ்சம் நவுந்தா போதும், கொஞ்சம் நவுந்தா போதும். ரைட். நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல் அப்படின்னு சொல்றேன். 17 பிக்சல். ஓகே, இது வரைக்கும் நான் எழுதி வச்சிருக்கேன். இதை காப்பி பண்ணிட்டு இப்படி பண்ணியாச்சு. ஓகே, எனக்கு இப்ப இந்த செக்ஷனும் கொஞ்சம் நவரும், அதாவது இன் பிட்வீன்ல கேப் வரும். அப்ப யாரை நான் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபோன் டேகை தான் டிஸ்டர்ப் பண்ணும். இந்த ஃபோனுக்குன்னு காமனா எழுதி வச்சிருக்கோம்ல, சி ஃபோன், அவரை நான் என்ன செய்ய போறேன்னா, நீங்க மொத்தமா கொஞ்சம் நவுந்துருங்க, எங்க லைஃப்ல குறுக்க வராதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப புரியுதா? காமன் கம்யூனிகேஷன்ன்றது ஒரு ரெண்டுத்துக்குமே காமனா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆயிக்கும். ஓகேங்களா? இந்த 2 பாக்ஸ் மட்டும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம இந்த பேரண்ட் செக்ஷனை ஆட் பண்றோம். இப்போ இந்த சி போனை போயிட்டு ஒரு அடி அடிக்கிறோம், 20 பிக்சல் 22 பிக்சல் நவுறு அப்படின்னா நவுந்து. இப்போ இந்த சி போனுக்கு மட்டும் காப்பி பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்ப இதுல நடத்துனதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லண்ணா இல்ல ப்ரோ. இல்லண்ணா. இதுக்கு தான் எனக்கு பிடிக்கிறது 36. ஏதோ எனக்காக நான் பண்ற மாதிரி. என்னவோ போயிட்டு போங்க, இருக்கிறவங்களுக்காக நடத்துறேன். அண்ணா சொல்லுமா. அண்ணா டிஸ்பிளே சாரி பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தீங்கல்ல, கொடுத்துட்டு நீங்க டாப் வந்து ஆக்சுவலா டாப்ல தானே வேல்யூ சேஞ்ச் பண்ணீங்க? இல்ல, நான் திரும்ப அதை ரிவர்ட் பண்ணிட்டேனே. இல்ல ஜஸ்ட் கேக்குறேன். டாப்ல கொடுத்தா டாப்புக்கு தானே இது ஆகணும், மூவ் ஆகணும். பட் அது டாப்ல இருந்து கீழே வருது இல்ல, அதுக்காக கேக்குறேன். டாப்ல இருந்து தான் கீழே வரணும். டாப்னா அப்படிதானே. இப்போ இந்த இடம் இருக்கு, பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தா இங்க இருந்து தான் மூவ் ஆகணும். நம்ம அப்சல்யூட்ல பாக்கும்போது டாப் கொடுத்தா அது மேல தானே போச்சு. ஏமா ஆல்ரெடி அந்த எலிமெண்ட் இங்க தான் இருக்கு, வேற எங்க போகும்? அது ஆல்ரெடி அது பாடி ரூட் ஆஃப் தி எலிமெண்ட்ல தான் இருக்கு, வேற எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? ஓகே ஓகேண்ணா, இப்ப புரியுது. அதோட பாடிய எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறமேட்டு அது மூவ் ஆகுதுன்றீங்க. இந்த இங்கிலீஷ் இந்த டச் இருக்குல்ல, அந்த எலிமெண்ட் இங்க இருந்துச்சு என் மவுஸ் இருக்கிற இடத்துல. ஓகேங்களா? இத நீங்க பொசிஷன் டாப் 0 சொன்னோனே இங்க போச்சு. கரெக்ட்டா? ஓகே. ஆமா. இதுவே இதே எலிமெண்ட்டுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் டாப் 0 10 கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகாது, இருக்கிற இடத்துல இருந்தே கீழே வந்துரும். புரியுதா? ஓகேண்ணா. அப்ப பாட்டம் கொடுத்தீங்கன்னா அது எப்படி எடுக்கும்? பாட்டம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் உண்டாகும். இப்போ ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா பாட்டம் கொடுத்துட்டீங்கன்னா இது மட்டும் தான் போகுமே தவிர்த்து இந்த எலிமெண்ட் இப்படியே தான் இருக்கும். நீங்க இன்னொரு எலிமெண்ட், அதாவது பாட்டம் இப்போ நான் 20 px கொடுத்தேன்னா இவ்வளவு கேப் இருக்கும். நீங்க இன்னொரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா பக்கத்துல வரும். ஆனா இப்ப 20 பிக்சல் கீழே இறங்கி இவ்வளவு தூரத்துல இருக்கும். ஓகே. ஓகேங்களா? ஓகேண்ணா. ஓகே ஓகே. இந்த ப்ரீ ஹெட்டர் போஸ்ட் ஹெட்டர் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த போஸ்ட் ஹெட்டர் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த லோகோவை வச்சு ஓகே இதை வந்து எடுத்துப்போம். இதை எடுத்துக்கிட்டு இந்த செக்ஷன் இருக்கு. ஓகே, அகைன் H1
again UL A tag home about services home about portfolio team contact வேற என்னது அவ்வளவுதான் இந்த டிராப் டவுன் நம்ம இன்னொரு செக்ஷனாவே பார்ப்போம் ஓகேங்களா அது தனி கிளாஸே எடுக்கணும் ஓகே இப்போ இது வரைக்கும் இந்த இது இருக்கு இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சாச்சா இதுக்கும் மெனுஸ் மெனு இது மட்டும் இனிஷியலாகவே ஆக்டிவாக ஏதாவது ஒன்று பண்ண போகிறோம் ஓகே இப்போ இதில் தான் ப்ராப்ளம் வரப்போகுது போஸ்ட் ஹெட்டரில் ஒரு ஆக்டிவ்னு ஒன்று வச்சுருக்கோமா இங்கே ஒரு ஆக்டிவ் ஒன்று வச்சுருக்கோம் ஓகே டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த விஷயத்தை ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் மட்டும் தனியாக தொக்கா தெரியும் ஓகே இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பேரண்ட் கிளாஸை வச்சு எழுதலாம் இப்போ ரைட்ல இருக்கிற ஆக்டிவ்க்கு மட்டும் எனக்கு இந்த கலர் வரணும் எங்க இருக்கு ஆக்டிவ் இங்க இருக்கா இதுல ரைட் கிளாஸ்ல இருக்கிற ஆக்டிவ்க்கு மட்டும் எனக்கு இந்த கலர் வரணும் இப்போ பாருங்க டிஸ்டர்ப் ஆகாது பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணி வரதால ரைட் எங்க இருக்கோ அந்த இதுல ஆக்டிவ் கிளாஸ் எங்க இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அது எடுத்துக்கும் இல்ல நீங்க ஆக்டிவ் ரெண்டு டைம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லா இடத்துக்கும் அதை தான் யூஸ் பண்ணும் இந்த இடத்துக்கு எழுதும் போது நம்ம என்ன பண்ணோம்னா மெனுஸை வச்சு இல்லைன்னா மெனுவை வச்சு எழுதலாம் இல்லைன்னா டைரக்டா கூட எழுதலாம் ஓகே சரி ஓகே அதை நம்ம பண்ணும்போது பார்ப்போம் இப்போ ஹெட்டர் செக்ஷன் இருக்கு லோகோ இருக்கா லோகோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம் மெனுஸ் மெனு இப்போ மெனு நேம் ஆக்டிவ்னு இருக்கு ஆக்டிவா அவரை கடைசியாக பார்ப்போம் மெனு நேம் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இவரை கொஞ்சம் டிசைன் பண்ணிடுவோம் ரைட் கிளிக்கு இன்ஸ்பெக்ட் ஃபாண்ட்டு சைஸு 28 பிக்சல் 29 கலரு ஒயிட்டு வா நோந்து வா அங்கே என்ன ஓட்டிட்டு கிடக்குற இந்த ஐகான் எங்க வருதோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ ஓகே நெக்ஸ்ட் மார்ஜின் டாப் சென்டரா வச்சுக்கோ இது இதனுடைய பெருந்தன்மையை காட்டுது இது முடிஞ்சிருச்சு ஓகே நெக்ஸ்ட் இந்த மெனுஸ் எல்லாமே இப்படி இருக்கு ஓகேவா அதுக்கு முன்னாடி இருக்கா பத்தியா இவர் எல்லாமே பிளாக் லெவல் எலிமெண்ட் இந்த மெனு கிட்ட போயிட்டு எல்லாம் ஒன்னா வாங்க அப்படின்னு சொல்ல போறோம் இன்லைன் அப்படின்னா ஒரே லைன்லயே வந்துடும் ஓகே நெக்ஸ்ட் இந்த ஏ டேகுக்கு முதல்ல கலர் கொடுத்து டிஃபரன்ஸ் பண்ணிடுவோம் பார்க்கவே நல்லா இல்லை டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் ஓகே மெனுஸ் டேகை இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நிவே இப்போ பாருங்க மெனுஸ் டேகுக்கு ரிலேட்டிவ் கொடுக்குறேன் ரிலேட்டிவ் கொடுத்து டாப் கொடுத்து 10 பிஎக்ஸ் கொடுத்தா இருக்கிற இடத்துல இருந்து ஏதாவது நவரும் ஆனால் மைனஸ் போட்டு தூக்கிட்டு போயிடலாமே அப்படின்னா பண்ணக்கூடாது
ஓகேவா? மேக்ஸிமம் எதெல்லாம் பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை அப்படியே தான் பண்ண முடியும். இப்போ அப்சல்யூட் கொடுத்து நீங்க டாப் 0 கொடுத்தீங்கன்னா அங்க போயிடும். அங்க இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த லொகேஷனுக்கு வேணுமோ அந்த லொகேஷனுக்கு வச்சுக்கலாம். ரைட் கொடுத்து 150 இங்க இருந்து எடுத்துட்டு வர. ஓகேங்களா? மெனுஸ் எல்லா மெனுவும் வச்சுட்டு இருக்கிறது. அதை டாப் இங்க இருந்து எனக்கு இங்க வரணும், இந்த இடத்துக்கு வரணும். பொசிஷன் அப்சல்யூட் டாப் 0 சொன்னா அது ரூட் ஆஃப் த எலமெண்ட்டுக்கு போயிடும், அதாவது பாடி ஆஃப் த எலமெண்ட்டுக்கு போயிடும். அங்க இருந்து நான் மூவ் பண்ணிக்கலாம். நீவே புரியுதாமா? புரியுதுண்ணா. ஓகே. இப்போ எல்ஐ எலமெண்ட் நான் என்ன பண்ண போறேன்னா எல்லாமே பக்கத்துல இருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க தப்பு பண்றீங்க. பேடிங் லெஃப்ட் 10 px. ஓகே. இதனுடைய ஃபாண்ட் சைஸை கூட நான் கொஞ்சம் ஏத்திக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல். ஃபாண்ட் வெயிட் நல்லாக்கா? சரி, ஓகே. இது பண்றது நம்மளே எடுத்துக்கலாம். அப்புறம் என்னதான் இந்த எல்ஐ மெனு இப்படி இருக்கு. இதனுடைய இது ரைட்டு, கான்டாக்ட் டி வந்து இதனுடைய இ முடிகிற இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? டாப் இது ஓகே. எல்ஐக்கு மட்டும் ஃபாண்ட் சைஸை மட்டும் வச்சுக்கிறேன். தென் ஒவ்வொரு இதுக்கும் இன்னும் கொஞ்சம் கேப்பு கொடுத்துக்கிறேன். இப்போ இது பார்க்க மெனு மாதிரி தெரியும், ஏன்னா இது தனி செக்ஷன், இது தனி செக்ஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எஸ், ஓகேங்களா? வேற என்ன கொடுக்கலாம்? இந்த ஆக்டிவ் கிளாஸ் இருக்கா? சரி, முதல்ல இந்த சோர்சஸை நான் சிஎஸ்எஸ்ல போயிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இது இந்த மாதிரி காப்பி பண்ணும்போது இது எல்லாத்தையுமே தனித்தனி லைனாக கொடுக்கும். அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டே காப்பி பண்ண. எடிட்டர்ல பார்க்கும்போது பிச்சு போட்ட பரோட்டா மாதிரி இருக்கும். ஓகே, கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி. கோடிங் ஒழுங்கா இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால அதை அலைன் பண்ணிடுங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, லோன் போட்டாச்சும் அலைன் பண்ணிடுங்க. அண்ணா இதெல்லாம் அலைன் பண்றதுக்கு எதுவும் ஷார்ட்கட் கீ இல்லையா? இருக்குமா? அதெல்லாம் முதல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் வயசானதால இருக்கு பியூட்டிஃபையர் ஆர் பிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எக்ஸ்டென்ஷன் நான் நிறைய எக்ஸ்டென்ஷன் வச்சிருந்தேன். சிஸ்டம் மாத்திருந்தது, அது போயிடுச்சு. இந்த இதில் போயிட்டு கண்ட்ரோல் கம்மா கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி படிங்க. சிஎஸ்எஸ்ல எப்படி பியூட்டிஃபை பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் படிச்சுட்டு அந்த பேக்கேஜ் நேம் வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த பேக்கேஜ் நேம் போட்டிங்க இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? முதல்ல இருந்துச்சு இன்டர்ன் பண்ணுறதெல்லாம் அதுவாக வந்துடும். ஒரு கோடிங் எதுனா இந்த லைன்லாம் வருது இல்லை, எனக்கு இதுக்கு முன்னாடினா நாங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி விடு, ஸ்டாக் கதையாக பேசிட்டு. ஓகே, இப்போ இந்த ஆக்டிவ்க்கு ஒரு இதை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இதை சுற்றி ஒரு ரவுண்டு ஒன்று போட சொல்லியிருக்காங்க. இதை சுற்றி ஒரு ரவுண்டை போட்டுருவோம். ஆக்டிவ். ஓகே, இந்த இதுக்கு பேக்ரவுண்டு ஆக்டிவ் அங்கேயும் போகுது பார்த்தியா? இதுக்கு தான் இதனுடைய பேரண்ட்டை வச்சு அடிக்கிறது. பேரண்ட் யாரு? மெனுவில் இருக்கிற ஆக்டிவ். மெனுவில் இருக்கிற ஆக்டிவ்க்கு பேக்ரவுண்டு
பேக்ரவுண்டு இந்த கலர். இப்போ இந்த இதை வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணும். பேக்ரவுண்டுக்கு padding 10 px, border radius 10 px. ஓகே, இப்போதைக்கு இது ஓவர். 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த செக்ஷனும் இந்த செக்ஷனும் ஓவர். இப்போ நீங்கள் இதை ஓவர் பண்ணும்போது இதே விஷயத்த இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடம். ஓகே, இந்த செலாக்கோ கிலாக்கோ பிலாக்கோனா வந்துடுச்சு. ஓகே, 1 2 கர்சர் பாயிண்டர் வச்சுருவோம். ஸோ அந்தந்த ஹெட்டர் செக்ஷனில் இருக்கிற இதை தூக்குறேன், இதை தூக்குறேன். ஓகே, இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் வரும்போது ஓவர்ஃப்ளோ ஈடன் ஒன்றுத்துக்கும் செட் பண்ணிடுங்க. ப்ரோ ஒன்று டெலீட் பண்ணீங்களா, என்ன பண்ணீங்க? புரியல. ஒன்று டெலீட் பண்ணீங்கல்ல, என்ன பண்ணீங்க? பேக்ரவுண்ட் பார்டர் செட் பண்ணி இருந்தோம்ல ப்ரோ, அந்த லைன். ஆமா, பார்டர் லைன் சும்மா ஒரு ஐடியாக்காக தானே வச்சது. ஓகே, இப்படி வரும்ல. ஓகேங்களா? இது எதுக்காகனா உங்களுக்கு அந்த டிவிஷன் தெரியுது அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ இப்போ இந்த இது வச்சாச்சு. இப்போ இந்த செக்ஷனை பண்ண போறோம். ஓகேங்களா? டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டுறேன், ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். ஒன்று அவசரத்துல கைவிட்டா அண்டான்லயே போகாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப ஒரு ரீட் மோட். இது எல்லாமே தனித்தனி எலமெண்ட் தான், அதனால நம்ம ரொம்ப பெருசா அலட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரீடு மோர் கேப்ஸா. சரி, இது எல்லாமே இங்க இருக்கு. இவனை எல்லாத்தையும் என்ன பண்ணா அடி தலைமையில அடிச்சு இதை மூவ் பண்ணும். இப்போ நமக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த 3 எலமெண்ட்டையுமே நான் பொசிஷன் சேஞ்ச் பண்ணும், இந்த சென்டருக்கு எடுத்துட்டு வரும். ஓகேவா? அப்ப இதனுடைய பேரண்ட்டை வச்சு 3மே நான் சென்டர் தான் எடுத்துட்டு வர போறேன். பேரண்ட்டுக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தா நவுறுதான்னு பார்ப்போம். வந்துடுச்சு. டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்து நவுத்தி எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ இப்போ அதுக்குன்னு ஒரு கிளாஸ் நேமை எழுதிடுவோம். இதுக்கு என்ன கிளாஸு? பேனர் டைட்டில். இதுக்கு பேனர் பேரா, நான் சொன்னேன்ல டைப் ஆகுது. பேனர் பிடிஎன் அப்படின்னு எழுதும். 3த்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். இங்க வா. மூணுத்துக்குமே என்னன்னா கலரு ஒயிட் தான். எங்க அவன் பேனரு? அவங்ககிட்ட சொன்னா செய்வானா? அந்த ஏ டேக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, போய் கொடுத்துருவோம். ஏ டேக்கு மட்டும் அது எடுத்துக்காது, அதை நம்மளா போய் எழுதும். ஓகே, கலர் இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ இந்த பேனர் டைட்டில் கழுத்து மேலே அடிச்சு கீழே போ அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, இந்த மாதிரி சொல்லும்போது இந்த ஓவர்ஃப்ளோ ப்ராப்ளம் எல்லா இடத்துலையும் வந்து நிற்கும். இதை ஓவர்ஃப்ளோ ஈடனா கொடுத்துருங்க. பேனர் டைட்டில் இப்போ போயிட்டு நீங்கள்
இதை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இது இவ்வளோ தூரம் ஓகே. இதுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை ஆல்ரெடி பண்ணியாச்சு. இந்த பேனர் இதுக்கு என்ன கேட்டீங்க நீங்க? நீவே பேனர் சரி, மார்ஜின் பாட்டம் என்ன பண்ணணும்? இப்போ எலமெண்ட் இங்க இருக்கா, மார்ஜின் பாட்டம்ன்றது இப்போ 2 எலமெண்ட் இருக்கு, இது ஒரு எலமெண்ட் இருக்கு, இந்த எலமெண்ட் இருக்கு. எனக்கு இது ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் கேப் வேணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு நீங்க மார்ஜின் டாப் கொடுத்தாலும் வரும். இன்ஸ்டெட் ஆஃப் நான் என்ன செய்ய போறேன்னா, மார்ஜின் பாட்டம் கொடுத்து ஒரு 10px கொடுக்குறேன். புரியுதுங்களா? இப்படிதான் பண்ணணுமான்னு கேட்டா, நீங்க இந்த எலமெண்ட்டுக்கு போய் மார்ஜின் டாப் கொடுத்தாலும் அதே தான் நடக்கும். ஓகேவா? நான் என்ன செய்யறேன்னா, இதை சுத்தி ஒரு விஷயத்த பண்ண போறேன். மார்ஜின் டாப் இங்க இருந்து நீங்க வந்துரு. ஓகேவா? உனக்கு கீழே ஒரு 16px வந்து நான் உனக்கு கேப் கொடுக்குறேன். இப்படியும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எலமெண்ட்டுக்கும் இந்த எலமெண்ட்டுக்கும் கேப் வேணும் அப்படின்னா, நீங்க இதுக்கு மார்ஜின் டாப் கொடுக்கலாம், இன்னொன்னு இந்த இடத்துக்கு மார்ஜின் பாட்டம் கொடுக்கலாம். ஆனா மார்ஜின் இல்லனா பொசிஷன் அந்த டாப் ரைட் லெஃப்ட் பாட்டம் இருக்கும்ல, ரிலேட்டிவ்ல கேட்டேன். அதேதான் பண்ணுவோம். இப்போ நீங்க இந்த எலிமெண்ட்டுக்கு ரிலேட்டிவ் கொடுத்துட்டு டாப் 0ன்னு கொடுத்தா எங்க இருந்து மூவ் ஆகும்? இருக்கிற இடத்துல இருந்து கீழ லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா இங்க இருந்து தான் மூவ் ஆகும். ரைட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். ஓகேவா? ஓகே. இப்போ நான் இந்த பட்டனுக்கும் நான் டிசைன் எழுதுறேன். பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டு இந்த கலரு. இப்போ நான் இதில் ஹைட் வித்து செட் பண்ணணும். ஏன்னா ஹைட் வித்து சரி ஓகே, பேடிங்கே செட் பண்ணுறேன் ஒரு 10px. ஓகே, பார்டர் ரேடியஸ் 10px. ஓகே, இதை நான் மார்ஜின் மேலே வந்து கொஞ்சம் கீழே இறக்கிறேன். பட்டனுக்கு தானே பண்றோம். ஏதோ ஒரு சிஎஸ்எஸ் இது பண்ணாம விட்டோம் போல. எல்லாத்தையும் எடுத்து இது எல்லாத்தையும் இங்க இருந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம். போட்டு அது எல்லாத்தையும் நான் டிசைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த எலமெண்ட்டை மட்டும் இதை மட்டும் கொஞ்சம் சுருக்கணும். ஓகேவா? இந்த எலமெண்ட்டை மட்டும் கொஞ்சம் இது பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? சரி ஓகே, இதை நம்ம நாளைக்கே பண்ணணும். ஓகேவா? இது வரைக்கும் இந்த செக்ஷன் இதை கிளிக் பண்ணால் இந்த இதெல்லாம் வர்றதை வச்சிருங்க.
இது கிளிக் பண்ணா ஃபோன் நம்பர் வரதை வச்சிருக்கேன் இந்த செக்ஷன். இது ஒன்றும் கிடையாது, இந்த இதுக்குன்னே ஒரு தனி ஒரு டிவை போட்டு அந்த டிவுக்குன்னு ஒரு ப்ராசஸை பண்ணணும். ஓகேங்களா, அதை நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா